Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் சம் வந்து பார்க்குறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்க ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷனோட நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட சொல்யூஷனோட நேச்சர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. சொல்யூஷனோட நேச்சர்ங்கிறப்ப அதுக்கு மொத்தம் 3 நேச்சர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன், அடுத்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், அடுத்து நோ சொல்யூஷன். இந்த மூணுல எந்த சொல்யூஷன்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். அதில் ஃபஸ்ட்டு நான் 2 ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா எனக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. தேர்டு ஈக்குவேஷனில் மட்டும் எனக்கு ஒய்ங்கிற வேரியபிள் இல்லை. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் வந்து பார்த்தோம்னா ஒய்ங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x + 2y - z = 6. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா -3x - 2y + 5z = -12. அப்படிங்கிறப்ப இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா +2y - 2y கேன்சல் ஆகிடும். அடுத்து x - 3xோட வேல்யூ -2xன்னு கிடச்சிருக்கும். அடுத்து 5 - 1ஓட வேல்யூ 4. அப்படின்னா +4z = 6 - 12ஓட வேல்யூ எனக்கு -6ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் பார்த்தோம்னா 2 டேபிளில் கேன்சல் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணோன்னா +2z = -3 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேயும் எனக்கு x and z இருக்குது, இங்கேயும் எனக்கு x and z வந்து இருக்குது. அதனால தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரம் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x - 2z = 3. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா -6 + 2z = -3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு x - x கேன்சல் ஆகிடும். -2z + 2z கேன்சல் ஆகிடும். 3 - 3 எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா மொத்தமாக எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0 = 0 கிடச்சிருக்கு. 0 = 0 கிடச்சிச்சுன்னா அந்த சொல்யூஷனோட நேச்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட நேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எண்டாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷனாக கொடுக்கல. ஈக்குவேஷனாக கொடுக்காம ஈக்குலிபிரியமாக கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் ஈக்குவேஷனாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா கொடுத்துருக்க ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 2y + z = 3 × -x + 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 3 ஒன்றுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா 2y + z = 3 × -xங்கிறப்ப -3x. அடுத்து 3 × 1ங்கிறப்ப 3 கிடச்சிருக்கும். இப்போ இந்த -3x இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் ஆகிருக்கும். அப்படின்னா 3x + 2y + z = 3 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்டாக கொடுத்துருக்கிறது எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதை நான் ஈக்குவேஷனாகவே எழுதிக்கிறேன். -x + 3y - z = -4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுவுமே எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்படின்னா 3x + 2y + z = -1/2. இதே ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணுறேன். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எதை எலிமினேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அது நம்ம இஷ்டம் தான். நம்ம எதனால எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x + 2y + z = 3. செகண்ட் ஈக்குவேஷன் -x + 3y - z = -4. இதுலேருந்து நான் ஆட் பண்ணனா எனக்கு எது எலிமினேட் ஆகும் பார்த்தோம்னா z வந்து எனக்கு எலிமினேட் ஆகும். நான் +z - z கேன்சல். இதை மைனஸ் பண்ணனா 2x. இதை ஆட் பண்ணனா எனக்கு 5y = இதை மைனஸ் பண்ணால் -1 வந்து கிடச்சிருக்கு. இதோட ஈக்குவேஷன் நம்பர் வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நான் 1 and 2 வந்து சால்வ் பண்ணேன். அடுத்து 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். நான் 2 and 3 வந்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். அதனால் ஃப்ரம் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா -x + 3y - z = -4. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x + 2y + z = -1/2. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் -z + z கேன்சல். அடுத்து இது வந்து -2x வந்து கிடச்சிருக்கும். இதை ஆட் பண்ணனா +5y வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல -4 -1/2ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா -2x + 5y = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 வந்து 8 -8 -1/2. அப்படின்னா -9/2ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா -2x + 5y = -9/2. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஈக்குவேஷன் அதாவது 4 and 5 சால்வ் பண்ணுறேன். அதனால் ஃப்ரம் 4 and 5. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 2x + 5y = -1. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா -2x + 5y = -9/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா 3 - 1ஓட வேல்யூ +2 தான் வரும். நம்ம -2ன்னுட்டு போட்டிருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே
+2 தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 2x and 5y எலிமினேட் ஆகுனா ஒரு மைனஸ் வந்து பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது +ஆக மாறிடும். அடுத்து இங்கே மைனஸ், அடுத்து இங்கே எனக்கு மைனஸ். அப்படின்னா 2x and 2x, 5y எனக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து 0 -1 + 9/2 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை நான் கொஞ்சம் கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணால் 0 = 2 × -1 வந்து -2 + 9/2. அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா -2 + 1 வந்து -7 +7/2. அப்படின்னா இது இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா 0 = 7 எனக்கு கிடச்சிருக்கும். இப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னா சொல்யூஷனோட நேச்சர் வந்து பார்த்தோம்னா நோ சொல்யூஷன். இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா நோ சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப 0 × 2 வந்து எனக்கு 7 மட்டும் கிடச்சிருக்கும். அதனால எனக்கு 0 = 7. அப்படின்னா இதோட சொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா நோ சொல்யூஷன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஈக்குவலிபிரியமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து இன்டர்வல் நம்பர் 1, இது இன்டர்வல் நம்பர் 2, இது இன்டர்வல் நம்பர் 3 கன்சிடர் பண்ணி இப்போ ஒரு இன்டர்வலில் வச்சு ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணுறேன். செஞ்சு காமிக்கிறேன். y + z = 4ங்கிற ஒரு ஈக்குவலிபிரியம் வச்சு இதை ஈக்குவேட் பண்ணுறேன். z + x / 3. இப்போ நான் இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா இந்த 3 வந்து டினாமினேட்டருக்கு இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா 3 × y + z = 4 டினாமினேட்டருக்கு அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா 4 × z + x கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 3 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணனா 3y + 3z = இந்த 4 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4z + 4x எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஒரே சைடு வந்து கொண்டு வரேன். ஒரே சைடு வந்து கொண்டு வந்தேன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தோம்னா 4x + 3y, இங்கே +3y இங்கிட்ட வந்துச்சுன்னா -3y ஆகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே 4z வந்து இருக்குது. அடுத்து இந்த +3z இங்கிட்ட வந்துச்சுன்னா -3z ஆகும் = 0. அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 4x - 3y, இங்கே 4zல ஒரு 3z வந்து போச்சுன்னா எனக்கு வெறும் z மட்டும் கிடச்சிருக்கும். அப்படின்னா 4x - 3y + z = 0 கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். எப்படி பண்ணனாலும் நம்மளுக்கு சொல்யூஷன் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த செகண்டையும் தேர்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன். செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா z + x / 3 = x + y / 2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 வந்து எனக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்படின்னா 2 × z + x = இந்த 3 டினாமினேட்டரில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா 3 × x + y. இந்த 2 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்தோன்னா 2x + 2z = இந்த 3 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்தோன்னா 3x + 3y கிடச்சிருக்கும். அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே சைடு வந்து கொண்டு வரேன். அப்படின்னா இந்த +2x இருந்துச்சா -2x, அப்படின்னா 3x - 2x, அடுத்து ஒரு +3y இருக்குது. இந்த +2z இங்கே இருந்துச்சா -2z ஆயிரும் = 0. அப்படின்னா 3xலையும் 2xையும் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? வெறும் x மட்டும் கிடச்சிருக்கும். +3y - 2z = 0. அப்படின்னா 3x + 3y - 2z = 0ங்கிறத நான் செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x + y + z = 27. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிச்சு. இதை யூஸ் பண்ணி இதோட நேச்சர் வந்து என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 4x - 3y + z = 0. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x + 3y - 2z = 0. இப்போ நான் இதை ஆட் பண்ணேன்னா -3y + 3y கேன்சல். 4xல எக்ஸையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 5x வந்து கிடச்சிருக்கும். z - 2zோட வேல்யூ -z கிடச்சிருக்கு = 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதனால் ஃப்ரம் 1 and 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 4x - 3y + z = 0. அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னா x + y + z = 27. இப்போ இந்த இடத்துல y எலிமினேட் பண்ணுங்கிறப்ப இதை ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா 4x - 3y + z = 0. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 × x 3x, அடுத்து 3 × y 3y, அடுத்து 3 × z வந்து 3z = 3 × 27 வந்து பார்த்தோம்னா 81. அப்படிங்கிறப்ப இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு -3y + 3y கேன்சல் ஆகி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7x, அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 4z = 81 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 கன்சிடர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த 4 and 5 சால்வ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ இதில் 4th and 5th ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண போகிறோம். 4th ஈக்குவேஷன் அண்ட் 5th ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதை நான் ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4th ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 4z வந்து கிடச்சிடும். அதனால இந்த 4z கேன்சல் பண்ண முடியும். அப்படின்னா 4 5 20, அப்படின்னா 20x minus 4z is equal to 0. அடுத்து 7x plus 4z is equal to 81 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண இந்த 4 + 4z இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா 27x ஈக்குவல் டு 81 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 27 1 சார், இது 27 3 சார். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 3 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ங்கிறது 4 or 5 ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா சப்ஸ்டிடியூட் x is equal to 3 in 4. 4th ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 5x minus z is equal to 0. அப்படின்னா 5 into xக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். minus z is equal to 0. அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 15 minus z is equal to 0. இந்த ப்ளஸ் 15 இருந்துச்சா minus 15. அப்படின்னா minus z is equal to minus 15. minus கேன்சல் ஆகிடும். அப்படின்னா z is equal to 15 எனக்கு கிடச்சிச்சு. இப்போ x and z வந்து கிடச்சிச்சு. இப்போ x and zோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 3, அடுத்து இசட்டோட வேல்யூ 15ங்கிறத ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் 1 and 2 and 3லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது மூலமாக ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ நான் இந்த வேல்யூஸை நான் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 3, அடுத்து -3 into y ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 15 ஈக்குவல் டு 0. அப்படின்னா 4 into 3 வந்து பார்த்தோம்னா 12 -3y ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 27 கிடைக்கும். -3y ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 27 அங்கிட்டு போச்சுன்னா -27. அப்படின்னா -3y இஸ் ஈக்குவல் டு -27. மைனஸ் கேன்சல். அப்படின்னா 3y இஸ் ஈக்குவல் டு 27. அப்படின்னா 3 1 சார், 3 9 சார். அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 9 கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 9, இசட்டோட வேல்யூ 15 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த சொல்யூஷனோட நேச்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா யூனிக் சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா சொல்யூஷன் வந்து எனக்கு கிடச்சிது, சால்வ் ஆகி எனக்கு XY இசட்டோட வேல்யூ கிடச்சிச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.